ஸோ ஒரு 20 மினிட்ஸில் உங்களோட இங்கிலீஷ் எஃபிஷியன்ஸை ஸ்கை ராக்கெட் பண்ண முடியும்னு யாராவது சொன்னால் அதை புல்ஷிட் தான் சொல்லுவேன். பட் இட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட இங்கிலீஷ் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்களா? சாரி, இங்கிலீஷ் எஃபிஷியன்சி வாய் உள்ளது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி டேம் ஹெல்ப்ஃபுல். ஸோ எதுக்கு மேவரிக் எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் போய் உட்காரிங்க, ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட இங்கிலீஷ் எஃபிஷியன்சி ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது, இங்கிலீஷ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க இப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க நோட் பண்ண போகிறாங்க. நம்பர் 2, நீங்கள் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் உங்களோட ஜாப் உள்ளார நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்ன பிறகு ஸோ உங்களோட ஒர்க்கர்ஸ் கூட உங்களோட கொலீக்ஸ் கூட பேசுகிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சீனியர் லெவல் மேனேஜர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே யூ நீட் இங்கிலீஷ். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ நான் வேறு டிஸ்ட்ரிக்ஸ் போய் பேசுகிறேன், நிறைய கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான லாங்குவேஜ் இங்கிலீஷாக இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கணும். அவுட் சைட் மை டிஸ்ட்ரிக்ட், அவுட் சைட் மை லொக்காலிட்டி, அவுட் சைட் மை ஸ்டேட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் நீங்கள் கண்டிப்பாக கற்றுருக்கணும். ஸோ அதுக்கு எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் எஃபிஷியன்சியை ஸ்கை ராக்கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போது. ஸோ ஸ்டிக் டு திஸ் வீடியோ டில் த எண்ட் பிகாஸ் ஃபைனலில் தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் இருங்க. யூ கோனா என்ஜாய் இட். கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். அது வந்து ஒரு பெரிய ஐயோ இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட், இங்கிலீஷ் இல்லைனா லைஃபே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது அப்படியே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து சில பேருக்கு தான் வரும். இங்கிலீஷ் மீடியம் பண்ணவனுக்கு மட்டும்தான் வரும், பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ் பேசுகிறவனுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நாளாக போட்டு 8ஆம் வச்சு குப்பையில் போட்டுருவோம். யாராக வேணாலும் பண்ண முடியும். இட் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட், டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் வித் சம் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த வீடியோக்குள்ளே கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. சரிடா மேவரிக், நீ 20 மினிட்ஸ்னு சொல்லிட்டேன். இந்த 20 மினிட்ஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். நம்பர் 1 5 மினிட்ஸ் ஆஃப் லிசனிங். நம்பர் 2 5 மினிட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்பர் 3 7 மினிட்ஸ் ஆஃப் லேர்னிங் vocabulary. அண்ட் ஃபைனலி 3 மினிட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் ஆஃப் லிசனிங் ப்ராசஸில் நீங்கள் எடுத்த உடனே போய் ஒரு இங்கிலீஷ் படம் போட்டு அதோட சப்டைட்டில்ஸ்லாம் அப்படியே வெறிக்க பார்த்து அவங்க என்னென்ன பேசுகிறாங்கிறத அப்படியே அப்சல்யூட்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லவே வரல. ஸோ நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டுக்கோங்க, இல்லை யூடியூப்ல ஏதாவது இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஆடியோ புக்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நம்பர் 1. ஸோ ப்ரொனன்சியேஷன் மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் என்ன தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான கன்வேயிங் மெத்தட் இருக்க போகிறதில்ல. அண்ட் அடுத்தவங்க மைண்ட் செட்டில் சைக்காலஜிக்கலாக என்ன ஆகுனா அவன் இங்கிலீஷ் அவளுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இட் டசன்ட் மேட்டர் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ ப்ரொனன்சியேஷனை என்னென்ன வார்த்தைகள் எப்படிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கிறத நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இல்லைன்னா அது ப்ராப்பர் இங்கிலீஷ் வேர்ட்ஸாவோ நம்ம சவுண்ட் கேட்கறதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறதில்ல. நம்பர் 2 நீங்கள் அந்த சவுண்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்களோட டோன் லெவல் என்ன மாதிரி டோன் லெவலில் சொல்கிறாங்க, அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன எமோஷன்ஸில் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு கோவமாக ஒரு வேர்ட்ஸ் வருதுன்னா அந்த கோவமாக வர வேர்ட்ஸ் என்ன ஒரு டோன் லெவலில் வருது இதெல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக உங்கள் தலையில் ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் HBO, ஸ்டார் மூவிஸ் இது ரெண்டுமே வரும். ஸோ இந்த சேனல்ஸ் தான் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபேண்டசி ஃபிலிம்ஸ்க்காக பார்க்க ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்காக அதில் கீழே சப்டைட்டில்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சப்டைட்டில்ஸை நோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதே சமயத்தில் வார்த்தைகள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு அப்சல்யூட்டாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தனால 14 இயர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படித்தனால இங்கிலீஷ் வரும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 50% தான். ரிமைனிங் 50% இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுனால நான் உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தோன்னே இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்னு சொல்ல. பட் பேசிக் லெவல் ஆஃப் ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியும். பிகாஸ் எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் தமிழ் மீடியமில் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இல்லை இங்கிலீஷ் ப்ராப்பராக பேச முடியலனாலுமே நல்ல டெக்ஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வார்த்தையை தெரிஞ்சிக்க முடியுது. பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இந்த லிசனிங் மூலமாக ப்ரொனன்சியேஷனை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதோட சவுண்ட் லெவல் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் உடனே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட்
5 minutes of speaking ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னதான் லிசன் பண்ணி கேட்டுக்கிட்டாலும் நாம ப்ராக்டிக்கலாக பேசலினா அந்த இடத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. இங்கிலீஷ் நம்ம எவ்வளோ 2-3 வருஷம் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருந்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பேச ஆரம்பிக்கலைன்னா நம்மளால் கற்றுக்க முடியாது. ஸோ பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஆனால் மேவரிக் நான் பேசும்போது கலாய்ப்பானுங்க, இங்கிலீஷ் வந்து கேவலமாக இருக்குது, போராக இருக்குது, ரொம்ப பிகினர் லெவலில் இருக்குன்னா நான் நடுவு இடத்துல திக்குறேன், இல்லை ஏதாவது ஒரு கிராமர் தப்பு பண்ணுறேன், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணுறேன்னா எனக்கு கலாய்ச்சிடுவானுங்க மேவரிக். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயம்லாம் இப்போ நம்ம 2023 இருக்கோம், ஸோ 2023 இருக்கோம். ஸோ இப்போது அடுத்தவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நமக்கு பேசி கேட்குறவனா இருந்தால் பரவாயில்ல, நம்மளை கலாய்க்கிறவனா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பீக் அண்ட் இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் ரோபோட் உங்கள் கூட உட்காந்து பேச போகுது. அடுத்தவங்க கலாய்க்கிறான், இவன் கலாய்க்கிறான், அவன் கலாய்க்கிறான், அதெல்லாம் மைண்ட் செட்டில் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நம்ம என்ன பேசுகிறோமோ அது ரோபோட் பதில் சொல்ல போகுது. ஸோ அந்த ரோபோட்டோட நீங்கள் கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் ஈஸியாக இன்னொருத்தரோட பேசுகிறத கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நம்ம எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை தியரிட்டிக்கலாக கற்றுக்கிட்டாலுமே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஸோ ப்ரோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு கோர்ஸ் எதாவது பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கம்பல்சரி வேணும்னு நினச்சிங்கன்னா மெஜாரிட்டியாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன் அஃபோர்டபுளாக. ஏன்னா நிறையா காஸ்ட் அதிகமாக இருக்குது பிரதர் அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. மேபி என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஒரு 30 days இல்லை 60 days கோர்ஸாக ஒன்று லான்ச் பண்ணுறேன். வெறும் 30 பேர் வச்சு பண்ணுறேன், வெறும் 30 members வச்சு நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எஃபிஷியன்சி லெவல் நல்லாயிருக்கும், அதில் இன்ட்ராக்ஷன் லெவல் நல்லா இருக்கும்ட்டு மேபி ஒரு 2000 இல்லை 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஸோ கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டுமே. இது வந்து திடீர்னு வீடியோ பண்ணும்போது தோணுச்சு. இஃப் யூ ஃபீல் லைக் காமெண்ட் பிலோ, என்னால் பண்ண முடிஞ்சு எங்கள் டீம் மெம்பர்கிட்ட பேசிவிட்டு நான் ஐ வில் ட்ரை இட். ஸோ நெக்ஸ்ட்டு 7 minutes ஆஃப் லேர்னிங் வெக்காபுலரி. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து சப்டைட்டில்ஸ் பார்க்குறீங்க, இது ப்ரொனன்சியேஷன்ஸ் கற்றுக்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து நல்லா பேச கற்றுக்கிறீங்க ரோபோட்டோட அப்படின்னே இருந்தாலுமே நீங்கள் புது வார்த்தைகளை கற்றுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 5 நியூ வேர்ட்ஸை கற்றுக்க பாருங்கள். அதோட மீனிங் என்ன, அந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கூகுளில் போட்டிங்கன்னா அந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுவே அந்த கூகுள்லேயே ஒரு ஆடியோ ஃபார்மேட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், அதாவது எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதிலே பார்ட் பை பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங் கற்றுக்கோங்க. இதை உங்களோட லைஃப் சினாரியோவில் போடுற மாதிரி வார்த்தைகளை கற்றுக்க ஆரம்பிங்க. நிறைய புது வார்த்தை கற்றுக்கணுன்ட்டு எக்ஸ்ட்ராடினரி வார்த்தைலாம் கற்றுக்கணும். நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணவே தேவையில்லாத வார்த்தைகளாக கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க எவ்ரி சிங்கிள் டே நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் புதுசாக கற்றுக்க ஆரம்பிங்க. அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப தப்பாக தான் வரப்போகுது, கவலையே படாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் தப்பாக வரதுக்காக உங்களுக்கு தெரியல வரல அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். போக பழகிக்கலாம். என்ன இப்போ என்ன அதால் என்ன வந்து இப்போ அவன் கலாய்ச்சிட்டானா எனக்கு என்ன ரொம்ப வாழ்க்கையே போயிட போதா, இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அவன் கலாய்க்கிறனால நமக்கு ஒரு லாஸ் கிடையாது, அவனுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, நம்ம டைம் வேஸ்ட்டே கிடையாது. ஸோ அந்த புது வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப் சினாரியோஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ரியல் டைம் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ லாஸ்ட் இந்த ஃபைனல் பாயிண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா நம்ம எதனால் பண்ணுறோன்னு முக்கியமான விஷயம். நான் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு கார்பரேட்டில் கண்டிப்பாக இங்கிலீஷ் தேவைப்படுது, ஒரு இன்டர்வியூ லெவலில் நான் போய் உட்காந்து ஹெச்ஆர்ட்ட பேசணும் இங்கிலீஷ் தேவைப்படுது, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன மைண்ட் செட் பண்ணிக்கலாம், இது இனிமேல் பண்ணலாம், அப்படியே இன்னிலேருந்து பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட் வைங்க. அப்போ தான் உங்கள் மூளை இன்னிலேருந்து பண்ண போகிறேன், பண்ணலான் இருக்கேன், ஃபியூச்சர் டென்ஸ் 1 மாதம் கழிச்சு 15 நாள் கழிச்சுனா அது அப்படியே போயிடும், பண்ணவே மாட்டீங்க என்றைக்குமே. ஸோ இது என்னோட லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். நான் போன வருஷம்லாம் நிறைய கோல்ஸ் எழுதி வச்சு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் பண்ணணும்னு நினச்சினா நான் பண்ண முடியல. ஸோ அது இன்னைக்கு இந்த செகண்டில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறேன், ஏதாவது ஒரு 1% ஸ்டெப்பாச்சும் எடுக்க போகிறேன்னு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. ஸோ எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே ஈக்குவலாக கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. நீ ஏன் படிக்கணும், லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீசன், இது எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே
உங்களுக்கே ஒரு ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி சிங்கிள் டே 10 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. 10 மார்க்ஸ்க்கு நான் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஒரு 10 மார்க்குங்கிறது கம்ப்ளீட் நீங்கள் நினச்சிட்டு இருக்க ஒரு பெரிய லெவல். அந்த லெவலில் நான் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கிறது நீங்களே ஸ்கோர் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணி நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நோட் புக்கில் ஒரு 60 days 90 days நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு வீக்குக்குமே அந்த 7 நாளுமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன், 7 நாளுமே நான் 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்களே ஒரு படத்துக்கு போங்க, நீங்களே பிடிச்ச சாப்பாடு வாங்கிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகணும். இது 7 நாள் நான் பண்ணேன்னா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், இது 7 நாள் நான் பண்ணேன்னா போய் மூவிக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு உங்களோட ஹோப்பை நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இங்கே ஹோப் தான் எல்லாமே. ஹோப் இருக்கணும். அந்த ஹோப் இருந்தால் தான் நம்ம டிசிப்ளின் இல்லை இதெல்லாம் பண்ணால் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற ஹோப் இருக்கிறதுக்கு இந்த ஹோப் எப்படி இருக்குன்னா உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். உங்களோட ஒர்க்குக்கு நீங்களே ஸ்கோர் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த நாள் வந்துடலாம், இன்றைக்கி 6.5 நாளைக்கு 7 மார்க் வாங்கலாம், 7 நாள் நான் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போக முடியும். அந்த ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் இந்த வீடியோவோட அர்த்தமே. ஸ்டார்ட் டூயிங் சம்திங். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes கூட உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு இங்கிலீஷ் மட்டும் ஏதோ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இட்ஸ் அட்டர் வேஸ்ட். இது வெளியில் எந்த தப்பும் கிடையாது. அந்த தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. நான் பண்ணலைன்னா என்கிட்ட இருக்குது, நீங்கள் பண்ணலைன்னா உங்ககிட்ட இருக்குது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் பேசிக்கலி that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.